ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பில் குறள் எண் 15. வாங்க பார்க்கலாம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. விளக்கம்: பெய்யாமல் மக்களை கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான். இதோட விளக்கத்தை புரியுற மாதிரி ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம் வாங்க. அந்த ஓட்டு வீட்டுக்குள்ள அங்கங்க ஒழுகிட்டு இருந்த மழை நீரை பாத்திரங்களை வச்சு தரையில வலியாம தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க பார்வதி. அவங்க முயற்சி படுதோல்வி தான். அங்கங்க தரையில தண்ணீர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. தான் பக்கத்துல மழைநீர் ஓடுறத கூட பொருள்படுத்தாம மண் தரையில மல்லாந்து படுத்தபடி உற்சாகமாக பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு சிவா. ஏயா, நான் இங்கே மலை துணி ஒழுகுதேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு மட்டமல்லாக்க படுத்துக்கிட்டு உல்லாசமாக பாட்டு படிச்சுட்டு இருக்கே அப்படின்னு பார்வதி எரிச்சலோட கேட்குறாங்க. ஒழுகுனா ஒழுகட்டும்ல, இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? மழை நிற்கட்டும், நானே ஓட மாற்றி ஒழுகலை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சிவா அசராமல் பதில் சொல்கிறாரு. 2 வருஷமாக மழை இல்லையே, அப்போ ஓட மாற்றிருக்கலாம் இல்லையா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. 2 வருஷமாக ஒழுகவே இல்லையே, அப்புறம் எதுக்கு ஓடு மாற்றணும் அப்படின்னு சிவா அசராமல் பதில் சொல்கிறாரு. சுற்றி முற்றி பார்த்த பார்வதி இனி ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னு ஓரமாக கணவன் கிட்ட போய் உட்காந்துடுறாங்க. எதுக்கும் அசராத சிவா பாட்டு படிச்சுட்டு மட்டமல்லாக்க படுத்திருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து சத்தத்தையே காணுமேன்னு பார்வதியை திரும்பி பார்க்குறாரு. அவங்க கோபமாக உட்காந்துருக்காங்க. சரி சரி, கோச்சிக்காத, நான் மழை பெய்யுதுன்னு சந்தோஷத்தில் இருக்கேன், வீடு ஒழுகிறத பற்றிலாம் இப்போ கவலைப்பட வேண்டாம். 2 நாளில் மழை நின்னதுமே அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். 2 வருஷமாக மழை பெய்யாமல் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு கொஞ்சம் நினச்சிப்பாரு அப்படின்னு சிவா சொல்கிறாரு. எனக்கு தெரியாதா மழை பெய்யாதப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு? நம்ம நிலத்திலேயே பயிர் பண்ண முடியலை. ஊரில் 4-5 பேர் தான் பம்பு செட்டை ஓட்டி விவசாயம் பண்ணதுனால மீதி இருக்கிற எல்லாருமே கூலி வேலைக்கு வந்துட்டோம். கூலி வேலையுமே சில நாள் தான் கிடைக்கும்னு ஆகிப்போச்சு. எப்போயுமே வராத அளவுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம். அதனால தான் நம்ம பிள்ளைங்களை எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். பிள்ளைங்களோட முகத்தை பார்த்தே மாத கணக்காச்சு. அதுகளும் பாவம் நம்மளை பார்க்காம ஏங்கி போயிருக்கோங்க அப்படின்னு சொல்லும் போதே பார்வதி கண்ணில் தண்ணீர் வடியுது. அல்லாத பார்வதி, நம்ம கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது. இன்னும் 2 நாள் தான் மழை நின்றோம். உடனே பண்ணையார் அவரோட நிலத்துல உழவு வேலையை ஆரம்பிச்சிடுவார். ஒரு 10 நாளைக்கு கூலி வேலை கிடைச்சா போதும், அப்புறம் நம்மளும் நம்மளுடைய நிலத்தில் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சிவா பேசுகிறாரு. நீ சொல்கிறது சரிதாயா, நம்ம பழைய நிலைமைக்கு போக போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த மழை தான் காரணம் அப்படின்னு வானத்தை பார்த்து கும்பிடுறாங்க பார்வதி. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளோட விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது மழை பெய்யாமல் இருந்து மக்கள்கள் தன்னோட இயல்பு வாழ்க்கையில் பின்தங்கி தன்னோட எல்லா வளங்களையுமே இழக்கிறதுக்கு காரணம் அந்த மழை தான். அதே நேரத்தில் அந்த மழை பெய்வதன் மூலமாக மக்கள் தன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி எல்லா வளங்களையுமே பெறுவதற்கும் காரணம் அந்த மழை தான் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குறளில் அழகாக சொல்லியிருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.